ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன்ல ஒரு சூப்பரான இறால் தொக்கு தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதுக்கு தேவையான மசாலாவோட நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்ப இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்ப இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம அதை ஊற வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம தொக்குக்கு தேவையான மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மசாலா ரெடி பண்றதுக்கு நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதுல ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய பெரிய பல் பூண்டா நான் உரிச்சு வச்சிருக்கேன். நான் இப்போ 1/2 கிலோ அளவுக்கு உள்ளதுக்கு மட்டும்தான் நான் அரைக்கிறேன். இப்ப இதை சேர்த்துடலாம். அடுத்ததான் ஒரு 10ல இருந்து 12 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில ஒரு பாதி தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் இதை கட் பண்ணி இதுல சேர்த்துடலாம். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவு நான் சோம்பு சேர்க்கிறேன். நான் எடுக்கிற மசாலா எல்லாமே இப்ப 1/2 கிலோ இறாலுக்கு உள்ளதுதான். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்க்கிறேன். அடுத்ததா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா இதை கொஞ்சம் நைஸா பேஸ்டா அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டா நான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்ப நம்ம தொக்கு ரெடி பண்ணிடலாம். இப்ப நம்ம தொக்கு ரெடி பண்றதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு. இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்க்கிறேன். சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா சவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா 1 ஸ்பூன் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இறால் நம்ம அதுல சேர்த்திருக்கோம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இப்ப நம்ம அரைச்ச மசாலாவெல்லாம் சேர்த்தாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்பதான் உங்களுக்கு தொக்கு நல்லா வாசனையாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம்.
இப்போ நம்ம தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம இறால்ல சேர்த்திருக்கோம், பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவில் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இறால சேர்த்துடலாம். இப்ப மசாலாவோட நல்லா இறால நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப இறால் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா அரைச்ச அதே ஜாரையை கழுவி இதுல சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு எந்த அளவுக்கு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்ப நம்ம மசாலாவோட நல்லா இறாலாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு வெந்தா போதும். ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா நம்ம ரப்பர் மாதிரி இறால் வந்து நல்லா ஹார்ட் ஆயிடும். ஒரு 8 நிமிஷம் மட்டும் நம்ம வேக விட்டா போதும், தொக்கு ரெடி ஆயிடும். ஒரு 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்ப இறால்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல கொஞ்சமா நம்ம கருவேப்பிலையை அப்படி பிச்சு போட்டுடலாம். நல்லா ஒரு வாசனையா இருக்கும். இப்ப நமக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.